எனக்கு இன்றைக்கி லீவு. எனக்கு லீவுனா அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அம்மா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது காதில் கேட்டுச்சு. நான் அவ்வளோதான் செத்தேன், பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான்வெஜ்னால் எப்போதுமே அம்மாவே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு லீவு தானே, நம்மளே செஞ்சு இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு சித்தப்பாட்ட காசை கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. சுத்தம் பண்ணி அலசி கொடுத்ததெல்லாம் அம்மா தான். அலசி கொடுத்துட்டு அங்கிட்ட பக்கத்து வீடு சைடு போயிட்டாங்க. சரி, நம்ம இன்றைக்கி அம்மா கிட்ட சந்தேகமே கேட்காம நம்மளே குழம்பு வச்சு அசத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்து குழம்பு வச்சு முடிச்சாச்சு. எப்போதும் அம்மா செஞ்ச சோறு குழம்பே தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கையால் செஞ்ச குழம்பையும் வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கவும் சரி, அம்மா மாதிரி சூப்பராக குழம்பு வைக்கலாட்டியும் நம்ம சாப்பிட்ற அளவுக்காவது சுமாராக குழம்பு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்ன நடந்துச்சுன்னு பின்னாடி சொல்கிறேன். சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ஆசையாக ஒரு வாயில் எடுத்து வச்சா உப்பே இல்லை. உப்பு பத்தாமலாம் இல்லைங்க, சுத்தமாகவே உப்பு போடலை போல். நான் அப்போவுமே குழம்பு வைக்கும் போது ஏதோ ஒரு முக்கியமான பொருளை நம்ம விட்டுட்டோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உப்பு தான் போல். அதுவும் யாராச்சும் கறி குழம்புக்கு போயிட்டு உப்பு போடாமல் வச்சுருப்பாங்களா? பார்த்து வச்சேனே, ஒரு சொட்டு குழம்பை வாயில் தொட்டு வச்சு பார்த்துருக்கலாம். நான் ஈஸியான தக்காளி தொக்கு செஞ்சால் கூட ஒரு 10 டைமுக்கு மேலே டேஸ்ட்டு பார்த்துருவேன். டேஸ்ட்டே பார்க்காம குழம்பு வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சனால வந்த வேணை. அப்புறம் அம்மா நேற்றைக்கு வச்சா பழைய முட்டை குழம்பு இருந்துச்சு, அதை தான் வச்சு சாப்பிட்டேன். நல்ல வேளை பக்கத்தில் அம்மா இல்லை. அம்மா இருந்தாங்கன்னா நம் புகழை ஊரெல்லாம் பரப்பி விடுவார்கள். ஸோ அம்மா விடுறதுக்குள்ள இந்த குழம்புல எவ்வளோ பட்டி டிங்கரிங் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சிடணும். இது மாதிரி யாராச்சும் உப்பே போடாமல் குழம்பு வச்சு கடைசியாக நொந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.